எல்லா ஆண்களும் பேண்ட் ஷர்ட் போட்டு பாக்கெட் வச்சிருக்காங்க, அதுல பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு. பெண்கள் அப்படின்னாலே ஃபேஷன் அப்படின்னா பெண்களை வச்சுதான் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு கைப்பை இருக்கும், மணி பர்ஸ் இருக்கும், இதெல்லாம் எதையோ இடத்துல பணம் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பெரியார புகழ்ந்து பேசணும்னா அவர் செஞ்ச ஒரு நல்ல உண்மையை சொல்லி அவரை பத்தி புகழ்ந்து பேசலாம். ஆனா அதை விட்டுட்டு பெண்கள் போடுற சட்டையில பாக்கெட் கிடையாது, அது கிடையாது, அவங்க பணம் வச்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு அபத்தமா தொடர்ச்சியா அபத்தமா பேசுறாங்க. இதுல ஏன் இந்த ஆபத்தை நான் பாக்குறேன்னா, அவங்க பேசுறது ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், ஒரு அரசு விழா. அந்த அரசு விழால திமுகவோட கொள்கை பிரச்சாரமா இவங்க இதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் உட்காந்து ரசிக்கிறாங்க. குழந்தைகள், அத்தனை குழந்தைகள் பார்த்து இவங்க பேச்சை கேட்கிறாங்க. அப்ப நஞ்சை விதைப்பது அப்படின்றது தமிழர்கள் மனதுல தமிழர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பை விதைப்பது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? ஒரு அடிமைப்பட்ட இனத்தின் வரலாறு என்பது அது எப்ப சுதந்திரமா இருந்துச்சோ அதை தான் சொல்ல வேண்டும். அதை விடுத்து அது அடிமைப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சோ அந்த வரலாறு அவன் தலையில எழுதி அவன் மேல வெறுப்பை விதைப்பது அப்படின்றது எப்படி தங்கச்சி ஏத்துக்க முடியும்?